ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆச்சாரியார் திருவடிகளே சரணம். அடியன் எஸ் நந்தகுமார், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியில் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள 5 முக்கியமான விஷயங்கள், அதாவது தலைப்புகள் குறித்து நாம் தெளிவாக காண இருக்கிறோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் போதிக்கப்பட்ட பகவத்கீதையில் 5 முக்கிய தலைப்புகளில் பகவான் பகவத்கீதையை உரைத்துள்ளார். அவை முறையே: முதலாவதாக ஈஸ்வர, ஜீவ, பிரகிருதி, கால, கர்ம. முதலாவதாக ஈஸ்வரன் என்று குறிக்கக்கூடிய ஈஸ்வர, அடுத்ததாக ஜீவன், மூன்றாவதாக பிரகிருதி, நான்காவதாக காலம், ஐந்தாவதாக கர்மா. இந்த 5 தலைப்புகள்தான் பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயங்களும் 700 ஸ்லோகங்களும் உரைக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக ஈஸ்வர என்றால் அந்த பரமேஸ்வரனை குறிக்கிறது. இந்த உலகை படைத்து இந்த உலகை ஆண்டு வருபவர் சர்வேஸ்வரன் என்று அழைக்கப்படும் அந்த ஈஸ்வரன் தான். அவரை நாம் பரமாத்மா என்றும் கூறுகிறோம். அவர்தான் கிருஷ்ணர், அவர்தான் நாராயணர், அவர்தான் 10 தச அவதாரங்களையும் எடுத்தவர். ஆதலால் இந்த ஈஸ்வரன் என்கிற வார்த்தைக்கு இங்கே பொருள் கொள்ளப்பட வேண்டிய விஷயம், நம்மை இந்த உலகத்தையே படைத்து அனைத்தையும் ஆண்டு கொண்டிருக்கும் அந்த பகவான் ஸ்ரீ நாராயணரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த ஈஸ்வரன் என்ற தலைப்பில் பகவானே தன்னை குறித்து பகவத்கீதையில் இந்த தலைப்பிலே விவரிக்கிறார். அதுதான் முதலாவதாக ஈஸ்வரன் என்கிற தலைப்பில் இடம்பெற்றுள்ள ஸ்லோகங்கள் இதன் கீழ்தான் வருகின்றன. அடுத்ததாக ஜீவன். ஜீவன் என்றால் யார்? நாமும் ஒரு உயிருள்ள ஜீவன் தானே. உயிருள்ள அனைத்தும் ஜீவன் என்று அழைக்கப்படுகிறது. ஜீவன் என்றால் நாம் 6 அறிவு கொண்ட ஜீவன்கள், ஜீவாத்மாக்கள் என்று அழைக்கப்படுகிறோம். நாம் அனைவரும் அந்த பரமாத்மாவினுடைய, அந்த ஈஸ்வரனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள், அவரால் இயக்கப்படுபவர்கள். நமக்கு சுதந்திரமும் அவரால் கொடுக்கப்படுகிறது. அவையெல்லாம் பகவத்கீதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளன. எப்படி ஒரு துளி கடல் நீர் அந்த கடல் நீரையே ஓமையாக காட்டுகிறதோ, அதுபோல நம்மிடம் பகவானுடைய சில குணாதேசங்கள் பிரதிபலித்தாலும் ஒருபோதும் முக்தியடைந்த ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, அதாவது முக்தியடைந்த ஜீவாத்மாக்களாக இருந்தாலும் சரி, சாதா ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் பகவானுக்கு நிகராக முடியாது. அவர் பரமாத்மா, நாம் ஜீவாத்மா. ஒருபோதும் ஜீவாத்மா பரமாத்மாவின் அருகில் வசிக்கலாமே தவிர பரமாத்மாவுக்கு ஈடாக முடியாது. ஆதலால் நான் தான் கடவுள் என்று யாராவது கூறிக்கொண்டால் அது முட்டாள்தனமான கருத்தே இங்கு தெளிவாக விவரிக்கப்படுகிறது. ஆதலால் நாம் கீழ்ப்படிய வேண்டியது, சரணாகதி அடைய வேண்டியது, வழிபட வேண்டியது, சேவை செய்ய வேண்டியது அனைத்தும் பகவானுக்கே. நித்தியம் நித்தியம் அவரை வழிபட்டு நாம் ஒரு செயலை தொடங்கினால் அதில் நிச்சயமாக அவரது அருள் இருக்கும், நமக்கு அங்கே வெற்றி கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. தற்போது நாம் பகவத்கீதையினுடைய இந்த 5 விஷயங்களில் 2 குறித்து சற்று தெளிவாக பார்த்தோம். ஈஸ்வர, ஜீவன். அடுத்ததாக பிரகிருதி. பிரகிருதி என்றால் ஜட இயற்கை. ஆம், இந்த ஜட இயற்கை அனைத்தும் பகவானால் படைக்கப்பட்டது. அவரால் தான் இது ஆளப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றி குறிப்பிட்ட காலத்தில் அழிந்தாலும் மீண்டும் ஜட இயற்கை பகவானால் படைக்கப்படுகிறது. ஆதலால் இந்த ஜட இயற்கை தற்காலிகமானது என்று கூறப்பட்டாலும் இது நித்தியமானது. ஏனென்றால் அது பிறப்பு இறப்பு பிறப்பு, அதாவது எப்படி மனிதன் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திற்குள் ஒரு ஜீவன் உள்ளானோ, இது பொருத்தமான ஓமையாக இல்லாவிட்டாலும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக கூறப்படுகிறது. முக்தியடைந்த ஜீவன் இந்த பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடலாம். ஆனால்
ஜட இயற்கை தொடர்ந்து பகவானால் படைக்கப்பட்டே கொண்டிருக்கும். மீண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது அழிக்கப்படும், மீண்டும் அது படைக்கப்படும். இந்த ஜட இயற்கை, பிரகிருதி என்று அழைக்கப்படும் இந்த ஜட இயற்கை பகவானுடைய கீழ்நிலை சக்தியே, அதாவது ஜீவசக்திக்கும் கீழுள்ள சக்தியே இது. ஆதலால் இது பகவானுடைய சக்தியே, அதாவது கீழ்நிலை சக்தியே என்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று ஜட இயற்கையின் முக்குணங்கள், இந்த ஜட இயற்கை இந்த முக்குணங்களால் தான் ஆளப்படுகிறது. அதாவது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணாதிசயங்கள் என்ன, இவை எவ்வாறு பகவானால் படைக்கப்பட்டவை, இவை எவ்வாறு இந்த ஜட இயற்கையோடு தொடர்பு கொண்டு மனிதனை ஆட்டுவிக்கிறது என்பது போன்ற தெளிவான விஷயங்கள் இந்த தலைப்பிலே இடம்பெற்றுள்ளன. பிரகிருதி என்ற தலைப்பிலே பகவத்கீதையில் தெளிவாக இடம்பெற்றுள்ளது. நாம் தற்போது ஈஸ்வர, ஜீவ, பிரகிருதி என்று 3 தலைப்புகளில் பகவத்கீதை இடம்பெற்றுள்ள தலைப்புகளில் இந்த 3ஐ தெளிவாக கண்டோம். அடுத்ததாக காலம் என்றால் நித்தியமான காலத்தை குறிக்கின்றது. காலம் பகவானுடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது. அவரால் படைக்கப்பட்டு அவரால் இயக்கப்படுகிறது. காலம் யாருக்காகவும் எப்போதும் எதற்காகவும் அது காலம் நிற்காது. காலம் சுழன்று கொண்டே இருக்கும். ஏனென்றால் அது பகவானுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. காலமும் நித்தியமானது. எப்போதெல்லாம் பகவானால் எதெல்லாம் படைக்கப்படுகிறதோ அங்கே காலமும் நித்தியமாக கூடிக்கொள்ளும். ஏனென்றால் காலம்தான் அனைத்தையும் முடிவு செய்யும். ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள் நல்லதாக இருப்பினும் கெட்டதாக இருப்பினும் பெரியோர்கள் ஒரு கூற்றிலே கூறுவார்கள், உன்னுடைய உழைப்பு வீண் போகாது, தகுந்த காலத்தில் உனக்கு ஊதியம் வந்து சேரும். இதே ஒரு எதிர் திசையில் செயல்படும், எதிர்மறையாக செயல்படும் மனிதனை குறித்தும் நிச்சயமாக காலம் உன்னை தண்டிக்கும் என்று பெரியோர்கள் கூறுவார்கள். ஏனென்றால் காலம் அனைத்தையும் மௌனமாக கிரகித்து கொண்டிருக்கும். தகுந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு எவ்வாறு பாடம் புகட்ட வேண்டுமோ, எதை கொடுக்க வேண்டுமோ, எதை எடுக்க வேண்டுமோ அதை காலம் பார்த்து கொள்ளும். ஆதலால்தான் காலம் பகவானுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குவதால் ஒரு மனிதன் எதற்கு பயப்படுகிறானோ இல்லையோ காலத்திற்கு பயப்பட்டே தீர வேண்டும். ஏனென்றால் காலம் அனைத்தையும் அழிக்கும் அபார சக்தி படைத்தது. அனைத்தையும் கொடுக்கவும் செய்யும், அனைத்தையும் எடுக்கவும் செய்யும். ஏனென்றால் காலம் பகவானுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. இது பகவத்கீதையில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் 4 தலைப்புகளை, பகவத்கீதையில் இடம்பெற்றுள்ள 4 தலைப்புகளை குறித்து தெளிவாக கண்டோம். ஈஸ்வர, ஜீவ, பிரகிருதி, காலம். அடுத்ததாக கடைசியாக நாம் பார்க்க இருப்பது கர்மா அல்லது கர்மா. கர்மா என்றால் மனிதன் இந்த ஜட இயற்கையோடு பின்னி பிணைந்து இங்கே தொன்று தொட்டு, அதாவது காலகாலமாக தான் சேர்த்து வைத்திருக்கும், தற்போது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பாவ புண்ணிய கர்மங்கள் என்று கூறுவோம் அல்லவா. நல்லதை சேர்த்தால் அது புண்ணிய கர்மங்களாக கருதப்படுகிறது, கெட்டதை சேர்த்தால் அது பாவ கர்மங்களாக கருதப்படுகிறது. முதலில் நாம் கூறிய 4, அதாவது ஈஸ்வர, ஜீவ, பிரகிருதி, காலம், இவை 4ம் நித்தியமானவை. இவை மாற்ற முடியாது. ஆனால் கர்மாவை ஆன்மீகத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு மனிதனால், ஆன்மீகத்தில் மூழ்கியுள்ள ஒரு மனிதனால், பகவானிடம் சரணாகதி அடைந்த ஒரு மனிதனால், அவரை நித்தியம் வழிபடும் ஒரு மனிதனால் இந்த 5வது தலைப்பான கர்மாவை மாற்ற முடியும். ஆம், ஒரு மனிதன் அறிந்தோ அறியாமலோ பாவ கர்மங்களை சேர்த்து வைத்தவனாக இருந்தாலும் பகவானுடைய திருக்கமல பாதங்களில் சரணடைந்தால் அந்த பாவ கர்மத்தை எல்லாம் தொலைத்து அவன் புண்ணிய கர்மத்திற்கும் மேலே சென்று பகவானுடைய திருக்கமல பாதங்களில் சரணடைந்து அவருடைய நிரந்தர இருப்பிடமாகிய கோலோக்க விருந்தாவனம் என்று அழைக்கப்படும் வைகுண்டத்தில் வாசம் செய்வதற்கு பகவானால் அவனுக்கு இடம் அளிக்கப்படும். ஆதலால்தான்
இந்த 5 தலைப்புகளில் 4 நித்தியமானவை, 5வதை நாம் மாற்றலாம். ஈஸ்வர, ஜீவ, பிரகிருதி, காலம் இவை 4ம் நித்தியமானது. இவை யாராலும் மாற்ற முடியாது. இவை 4ம் பகவானுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கர்மா பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கர்மாவை பகவானுடைய அருளால் நாம் மாற்ற முடியும். நாம் சரணாகதி அடைந்தால் நாம் நம்முடைய கர்மத்தை தொலைத்து விட முடியும் என்றுதான் பகவத்கீதையில் மிக தெளிவாக பகவான் இந்த 5 தலைப்புகளிலே உரைத்துள்ளார். இங்கு கீதை குறித்து நாம் இன்னும் தொடர்களாக நிறைய ஸ்லோகங்கள் குறித்தும் அதன் விளக்கங்கள் குறித்தும் 700 ஸ்லோகங்களையும் தெளிவாக காண இருக்கிறோம். அதற்கு முன்பு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்ற வகையிலே இங்கே நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பகவத்கீதை மனிதனுடைய வாழ்க்கை பாடம். இது எவ்வாறு வாழ்க்கை பாடமாக அமைகிறது என்பதற்கு ஒரு ஸ்லோகத்தை அடியேன் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். இந்த ஸ்லோகம் அனைவருக்கும் மிக பிடித்த ஸ்லோகமாகத்தான் இருக்கும். காரணம், சமீபத்தில் சென்னை மாநகரிலே ஒரு இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் என்று ஆங்கிலத்திலே அழைப்பார்கள். அதாவது உலகளாவிய மருத்துவர்களுக்கான கருத்தரங்கம் ஒன்று நடைபெற்றது. அங்கே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பல பிரபல மருத்துவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் அமெரிக்கா நாட்டிலிருந்து ஒரு மருத்துவரும் கலந்து கொண்டார். அவர் பேசுகையில் அவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அது 3 நாட்கள் நடைபெற்ற கருத்தரங்கம். அவருக்கு அந்த அமெரிக்க மருத்துவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அப்போது தன்னுடைய உரையிலே அவர் தெளிவாக குறிப்பிட்ட ஒரு விஷயம், பகவத்கீதை மேற்கோள் காட்டி அவர் நிறைய தத்துவங்களை அங்கே பேசினார். ஒரு மருத்துவர் பேசினார். அவர் தியான யோகம் என்னும் 6வது அத்தியாயத்திலிருந்து 17வது ஸ்லோகத்தை குறிப்பிட்டார். 6வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம், கீதையினுடைய 6வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மஷு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி, இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் தெளிவாக கற்றாலே, அதாவது உலகத்தில் இந்தியா டயபெட்டிஸ் என்று அழைக்கக்கூடிய, ஆங்கிலத்திலே டயபெட்டிஸ் என்று அழைக்கக்கூடிய சர்க்கரை நோயின் தலைநகராக மாறி வருகிறது. இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் கற்றாலே இந்த சர்க்கரை நோயை நீங்கள் முழுவதுமாக அழித்து விடலாம். இரத்த கொதிப்பை நீங்கள் இல்லாமல் ஆக்கி விடலாம். அதாவது பிபி மற்றும் டென்ஷன், அதாவது இரத்த கொதிப்பு, பிபி, சர்க்கரை நோய், டயபெட்டிஸ், தேவையில்லாத டென்ஷன், இவை எல்லாம், அதாவது நம்முடைய ஆத்திரம், அதுதான் பல்வேறு நோய்களுக்கு, நம்முடைய கோபம், குரோதம் பல்வேறு நோய்களுக்கு அடிப்படை காரணியாக அமைகிறது. இவை அனைத்தையும் நீங்கள் அழித்து விட முடியும், ஒழித்து விட முடியும். இந்தியா உலகத்தினுடைய சர்க்கரை நோய் தலைநகராக மாறி வருகிறது. நீங்கள் பொருளில் கொள்ள வேண்டியது இது எவ்வாறு ஒழிப்பது என்பது. அப்போது இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி கூறுகிறார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் தெளிவாக கூறுகிறார். மீண்டும் ஒரு முறை அடியேன் அந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து அதுக்கு விளக்கமும் அளிக்கிறேன். யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மஷு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. அதாவது உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை. உண்ணுதல் அனைவருக்கும் தெரியும். உறங்குதல் நாம் நித்திரை மேற்கொள்வது, தூங்குவது. உழைத்தல் நம்முடைய உழைப்பு. கேளிக்கை என்றால் நம்முடைய பொழுதுபோக்குக்காக செய்யப்படும் சில காரியங்கள். இந்த 4ஐயும், அதாவது உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை, இந்த 4ஐயும் நெறிமுறைப்படுத்திய மனிதன் தன்னுடைய யோக பயிற்சியினால் தனக்கு வரும் பல வகையான துன்பங்களையும் எளிதில் வென்று விடுகிறான். அதுதான் இந்த ஸ்லோகம் கூறுகிறது. உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை, இந்த 4 பழக்கங்களையும் நெறிப்படுத்திய ஒரு மனிதன் யோக பயிற்சியினால் தனக்கு நேரும் பெரும் துன்பங்களையும் தன்னுடைய யோக சக்தியினால் அழித்து விடுகிறான். மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது குறித்த நேரத்தில் குறித்த அளவில் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும்.
குறித்த நேரத்தில் உறங்க வேண்டும், குறித்த நேரத்தில் உழைக்க வேண்டும். ஏதோ சற்று நாம் இளைப்பாறுவதற்காக சிறு கேளிக்கை என்றால் இங்கே நீங்கள் பகவானுடைய நாமத்தையே இளைப்பாறுவதற்கு கூறலாம். ஏனென்றால் நாம் எல்லாம் பக்தர்கள், அப்படிதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத பொழுதுபோக்கில் நம்முடைய நேரத்தை வீணடிக்கக்கூடாது. ஆதலால் இந்த உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை, இந்த 4 பழக்கங்களையும் நெறிப்படுத்திய மனிதனுக்கு சர்க்கரை நோயோ அல்லது இரத்த கொதிப்போ போன்ற எப்படிப்பட்ட நோயும் அவனை அண்டாது. காரணம், அவனால் அனைத்து பழக்க வழக்கங்களும் நெறிப்படுத்தப்பட்டது. நீங்கள் மருத்துவரை அணுகினாலே அவர் என்ன கூறுகிறார்? உங்களுக்கு சர்க்கரை நோயினுடைய ஆரம்ப கட்டத்திலே இருந்தாலும், ஐயா நீங்கள் இந்தந்த உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும், இந்தந்த உணவுகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முதலில் நீங்கள் ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் மருத்துவர் பரிந்துரைக்கிறார். அது கீதையினுடைய இந்த ஸ்லோகத்திலே தெளிவாக கூறப்பட்டுள்ள காரணத்தால் அந்த அமெரிக்க மருத்துவர் அந்த கருத்தரங்கில் அவர் தெளிவாக கூறிய விஷயம் என்னவெனில், இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய உள்ளர்த்தத்தை நீங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினாலே உங்களுக்கு சர்க்கரை நோய் போன்ற எந்த நோயும் அண்டாது என்று தெளிவாக கூறினார். ஆதலால் தான் நாம் நம்முடைய ஒவ்வொரு உபன்யாசத்திலும் ஒவ்வொரு பகவத்கீதையினுடைய சில சின்ன விஷயங்களை நாம் கூறும்போதும் பகவத்கீதை தான் மனிதனின் வாழ்க்கை பாடம் என்று தெளிவாக கூறுகிறோம். இதுதான் பகவத்கீதையினுடைய 700 ஸ்லோகங்களும் மனிதனுடைய வாழ்க்கை பாடம்தான். மனிதன் அதை தன்னுடைய வாழ்வியல் நெறிமுறைகளில் நடைமுறைப்படுத்தினாலே அவன் இந்த பூலோகத்திலேயே அவன் ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நாம் செய்ய வேண்டியது பகவானிடம் சரணாகதி அடைந்து அவருடைய அருளுடன் பகவத்கீதையை நாம் கற்க ஆரம்பித்தாலே, கற்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தாலே நாம் சகல செல்வங்களையும் இங்கே அடைய முடியும். குறிப்பாக மன அமைதி நமக்கு வந்து சேரும். அதன் மூலம் மன அமைதி வந்தாலே பல செல்வங்கள் நம்மை வந்து சேர்ந்தது போலத்தான். ஏனென்றால் இன்று உலகம் அலைந்து கொண்டிருப்பது, தேடிக்கொண்டிருப்பது மன அமைதியை நோக்கித்தான். மன அமைதி இல்லாத காரணத்தினால்தான் பல சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் இந்த சமூகத்தில் அனுதினமும் எழுகின்றன. ஆதலால் வாருங்கள், அனைவரும் பகவத்கீதையை தொடர்ந்து கற்போம், பகவானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகவும் பகவத்கீதையை அனைவரும் கற்பதற்கு நம்மால் முடிந்த கைங்கரியத்தை ஆற்றுவோம். இத்துடன் இந்த பகவத்கீதை தொடர் காணொளி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியன் எஸ். நந்தகுமார். ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.